Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு நாம பார்க்க போகிறது most awaited video history of English literature. ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏஜ் ஆஃப் சாசர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நான் எல்லாமே எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏஜாக பேஸ்ட் ஆன் ஹட்சன், அப்புறம் ராமச்சந்திரன் நாயர், எட்வர்ட் ஆல்பர்ட், இதில் இருக்க 3 புக்கில் இருக்கிற திங்ஸ், மேஜரான திங்ஸ் இன்க்ளூடிங் யூஜிசி நெட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இதில் இருக்க பாயிண்ட்ஸையும் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் கொடுத்துருக்கேன். பட் எல்லா டீட்டெயிலுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து மற்ற எல்லா ஆத்தரை பற்றினும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த 2 days டைமுமே ஆச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு ஏஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து கோவிட் வந்தது, 2020 வந்து கோவிட் வந்தது. ஸோ அந்த கோவிட் டைமில் வந்து எப்படி சொசைட்டி எப்படி இருந்தது, மக்கள் எவ்வளோ பயத்தோடு இருந்தாங்க, நம்ம எப்படி உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாமே வந்து ரைட்டர்ஸ் அப்போ எழுதின ரைட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது பேஸாக, அது அட்லீஸ்ட் நிறைய பேர் எல்லாருமே அப்படியே எழுதலைனாலும் அது பேஸாக 1-2 பாயிண்ட்லையாவது அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஏஜோட சோஷியல் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. பட் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலைனாலும் ஒரு நார்மலாக என்ன நடந்தது, ஏதாவது மேஜர் ஈவெண்ட்ஸ் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏஜோட மேஜர் ப்ரொப்பனன்ட்னு சொல்லலாம், மேஜர் ரைட்டர் சாசர், அவரை பற்றி அவரோட ஒர்க்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அவரோட கண்டெம்ப்ரரிஸ், சாசரோட கண்டெம்ப்ரரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் சொல்லுவோம். அதில் மேஜராக இருக்கிறது கோவர், லாங்லேண்ட் அண்ட் வைக்லிஃப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஹட்சன். ஸோ அவர் வந்து பைபிள்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, இன் வெர்னாக்குலர் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பேக்ரவுண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிங்ஸ் இருந்தாங்க. ஸோ 3 கிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த வீடியோஸ்லலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 பேருமே வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து கேட்டிருக்கேன். இப்போ PYQஸில் வந்து கேட்கும்போது கொஷின் இருக்கும்போது அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எட்வர்ட் III வந்து ஒரு கிங், ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து 4 பசங்க இருந்தாங்க. ஸோ 4 பசங்களில் வந்து ஃபஸ்ட்டு பையன் பேர் எட்வர்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா 100 years வார் நடந்தது, அதில் வந்து இறந்துருவார். இதனால இவர் வந்து பிளாக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. ஸோ பிளாக் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பையன் தான் வந்து ரிச்சர்ட். ஸோ இவரோட பையன் தான் வந்து ரிச்சர்ட் II வர கிங்கு. ஸோ எட்வர்ட் IIIக்கு அப்புறமா டைரெக்டாக வந்து ரிச்சர்ட் II வருவார். ஸோ இந்த 4 பசங்க இருந்தாங்க இல்லைங்களா, இதில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருவார், தாமஸ் அப்படின்னு நினைக்கிற அவரோட பேர். ஸோ அவர் இறந்துருவார். ஸோ அவரோட பேர்லாம் தேவையில்லை. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட், அவர் வந்து டியூக் ஆஃப் லங்காஸ்டர் அண்ட் டியூக் ஆஃப் யார்க், இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாமும் பசங்க எல்லாமே இருப்பாங்க. இந்த டியூக் ஆஃப் லங்காஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பையன்தான் வந்து ஹென்ரி IV. ஸோ எப்படி வந்து கிங்கு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரிச்சர்ட் II வந்து ஒழுங்காக ரூல் பண்ணலை, நிறைய டேக்ஸ்லாம் போட்டார், நல்லா ரூல் பண்ணல, இவர் ஹென்ரி IV அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டார் அவரோட வார்க்காக. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால ஹென்ரி IV வந்துட்டு ரிச்சர்ட் II வந்து இது பண்ணிவிட்டு சப்ரஸ் பண்ணிவிட்டு நிறைய ஆப்போனன்ட் டீம் மாதிரி க்ரியேட் பண்ணி சப்ரஸ் பண்ணிட்டு ஹென்ரி IV வருவார். ஸோ இதுதான் வந்து பேசிக் பேக்ரவுண்ட். ஸோ எட்வர்ட் III வந்து தாத்தா,
ரிச்சர்ட் டூவும் ஹென்ரி ஃபோரும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கலாம். ஸோ ரிச்சர்ட் டூ ஹென்ரி ஃபோரும் அண்ணன் தம்பி. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இது பேஸாக இது என்ன 100 இயர்ஸ் வார்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்வாங்க இல்லையா, அது வந்து இந்த லங்காஸ்டருக்கும் யார்க்குக்கும் நடுவில் நடந்தது தான். பட் இந்த ஏஜ்லேயே கிடையாது. இந்த ஹென்ரி ஃபோருக்கு அப்புறம் ஹென்ரி 5 ஹென்ரி 6 எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யார்க்லேருந்து வருவாங்க. அப்போ தான் வந்து அந்த வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா லங்காஸ்டருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரோஸ் இருக்கும், யார்க்குக்கு ஒரு ரெட் ரோஸ் ஒரு ஒயிட் ரோஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து சண்டை வரதுனால தான் வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எட்வர்ட் 3, நெக்ஸ்ட் ரிச்சர்ட் 2, ஹென்ரி 4 இவங்க எல்லாமே வந்து ரூல் பண்ணுறாங்க ஏஜ் ஆஃப் சாசரில். ஸோ இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் வார் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1337 1453 வரைக்கும். பட் இது வந்து எந்த கண்ட்ரி கூட வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வார். ஸோ இது வந்து யாரோட பீரியடில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எட்வர்ட் 3யோட பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் தான் வந்து 100 இயர்ஸ் வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ இந்த ஏஜை வந்து ஏஜ் ஆஃப் சாசரை வந்து மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவால்ரி, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிறைய ஒரு சிவால்ரின்ற சென்ஸ் ஒரு ரொம்ப போல்டாக ரொம்ப அந்த சோல்ஜர்லாம் சொல்லுவாங்களே, ரொம்ப தைரியமான போர் புரிகிற அந்த ஒரு ஏஜ். ஸோ மிட்சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் சிவால்ரி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹட்சன். ஸோ இந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டெத் வந்தது. பிளாக் டெத் அப்படின்றது எபிடமிக் பியூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பியூபானிக் பிளேக் வந்து நம்ம சமயத்தில் எப்படி கோவிட் வந்ததோ அந்த மாதிரி பியூபானிக் பிளேக் வந்தது. ஸோ அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1348 ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1348 to 49. தென் 3 times திருப்பியுமே வந்திருக்கு. அதே பிளேக் வந்து திருப்பி வந்திருக்கு. ஸோ பிளேக் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. 1/3 ஆஃப் பீப்புள் வந்து இந்த பிளேக்னால இறந்துருக்காங்க. ஸோ இறந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா தீவ்ஸ் அந்த நிறைய பேர் வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது இந்த பிளாக் டெத் 100 இயர்ஸ் வார்னால். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் 2 வந்ததுக்கப்புறமா நிறைய டேக்ஸஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. நார்மலாக இருக்கிறதுக்கே வந்து டேக்ஸ்லாம் அதிகப்படுத்துறதுனால நார்மலான பீப்புள்னால வந்து ஒரு புவர் பீப்புள்னால டேக்ஸ் பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுமே வந்தது. அந்த டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அயர்லாண்டு ஃப்ரான்ஸ் கூட அந்த போர் இருந்ததுங்களா, வார் இருந்ததுங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்தது தான் பார்த்திங்கன்னா வாட் டெய்லர். ஸோ வாட் டெய்லர் ரெபெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வாட் டெய்லர் ரிவால்ட் ஆர் இது பெசன்ட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த ரெவால்ட்டுமே வந்து இது வந்து அதாவது ரிவால்ட்னா எப்படி சொல்லலாம், ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அந்த கிங்குக்கு அகெயின்ஸ்டாக வந்து இதெல்லாம் வந்து நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் ஆஃப் த சர்ச். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாசருமே வந்துட்டு இது வந்து நிறைய வந்து அவரோட ஒர்க்கு கேண்டபரி டேல்ஸில் எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அண்ட் காவர் இருக்கார் இல்லைங்களா, காவர் லாங்லாட் இவங்க எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஒர்க்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். கரப்ஷன் ஆஃப் த சர்ச். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோமில் வந்து அந்த சர்ச் இருந்தது இல்லைங்களா, கத்தோலிக் சர்ச். அந்த கத்தோலிக் சர்ச்சுக்கு அடியில் தான் வந்து எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்ச்சில் வந்து நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கேண்டபரி டேல்ஸில் வந்து நம்ம சாசர் வந்து கொடுத்துருப்பாரு. நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த இதில் வர்றது சர்ச்லேருந்து பார்டனர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ரொம்ப பணம் அந்த இதில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து சாசருமே கேண்டபரி டேல்ஸில் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த கரப்ஷன் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு ரிவைவல் வர மாதிரி ஏற்பாடாச்சு. இதெல்லாம் வந்து தான் பிகினிங். ஸோ இந்த பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கேத்தலிக் சர்ச் வேணாம், நம்மளாவே நம்ம இது பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ தான் வந்துட்டு நிறைய வந்து புதுசாக வந்து வர ஆரம்பிச்சுது. நிறைய புதுசாக வந்து பைபிள்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஒன் பர்சன் தான் வந்து வைக்லிஃப்க்கு முன்னாடி நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலுமே 9th and 10th செஞ்சுரியில் வைக்லிஃபோட பைபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு வெர்னாக்குலரில் டிரான்ஸ்லேட் ஆன பைபிள் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஆனால் இது வந்து ஹேண்ட் ரிட்டன் தான், பிரிண்டட் காப்பி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் அன்ரெஸ்ட். ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அன்ரெஸ்ட் இருந்தது. அதனால தான் வந்து நியூ
ரிலீஜியஸ் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாசரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாசர் மேஜரான பர்சன் இன் ஏஜ் ஆஃப் சாசர். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹட்சன் சொல்கிறாரு. ஸோ ரினைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடியே டான்டே அண்ட் பொக்காஷியோலாம் இருக்காங்க இல்லைங்களா, இட்டாலியில் டான்டே அண்ட் பொக்காஷியோ அவங்கெல்லாம் வந்து ரினைசன்ஸ் அப்படின்னும் போது மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ டான்டி பொக்காஷியோலாம் அந்த ஏஜில் வந்து அப்போ அந்த இட்டாலியில் வந்து ரினைசன்ஸ் பீரியடாக இருந்தது. ஸோ சாசர் வந்து அதுக்கப்புறமா வந்து அங்கே போயிட்டு ஒரு ட்ராவல் போவார், இட்டாலிக்கு ஒரு ட்ராவல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இட்டாலிலையும் நிறையா எழுத ஆரம்பிப்பார். அதே மாதிரி அவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ், அப்போ தான் வந்து ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி இந்த இங்கிலாந்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பேசிக்காக சொன்னது பார்த்திங்கன்னா ஹட்சன் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு சாசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 இயர்ஸ்லேயே வந்துட்டு இது பண்ணியிருப்பார். 17 or 19 இயர்ஸ்லேயே வந்து கோர்ட் போயட்டாக வந்து இருப்பார். அஃபிஷியலி இல்லைனாலும் அந்த ஒரு பர்சன் கீழே வந்து அவர் இருப்பார். அவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் 100 இயர்ஸ் வார்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அப்போ வந்து அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் கிங் எட்வர்ட் III இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஹியூஜ் ரேன்சம் கொடுத்து சாசரை வந்து மீட்டுட்டு வருவார். அப்போயே வந்து நிறைய பணம் கொடுத்து சாசரை மீட்டுட்டு வருவார். அப்படின்னும் போது அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சாசரோட ஏஜ் பார்த்திங்கன்னா இயர்ஸ் பார்த்திங்கன்னா 1340 to 1400. ஸோ 1340 வந்து ஒரு அப்ராக்சிமேட் இயர் தான், பட் இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் மர்ச்சன்ட் வின்ட்னரோட ஒரு சன். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 1359 தான் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இந்த 19 இயர்ஸ் ஓல்டில் ஃப்ரான்ஸ் பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அண்ட் இவரோட பேட்ரான் நம்ம சொல்லுவோம் இல்லையே, தமிழ்லலாம் வந்து தமிழில் வந்து அவை புலவர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிங் வந்து பணம் கொடுப்பாங்க, அவங்கள பற்றி பாராட்டி எழுதினாலோ இது பண்ணியா ப்ரைஸ் பண்ணாலோ ஒரு கட்டாக எடுத்து பொற்காசுகள் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் இங்கே எழுதுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது வந்து ஜான் ஆஃப் காண்ட். இவருமே வந்து எட்வர்ட் IIIயோட சன். இவர் தான் வந்து டியூக் ஆஃப் லங்காஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எட்வர்ட் IIIயோட ஒரு சன்னு. இவர் தான் வந்து ஹென்ரி IV அப்பா. ஸோ இவரோட அப்பா வந்து எட்வர்ட் III ஒரு கிங்கு, இவரோட சன் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி IV, அவரும் வந்து ஒரு கிங்கு. ஸோ இவர் தான் வந்து ஜான் ஆஃப் காண்ட் தான் வந்து ரிச்சர்ட் II நடுவில் ரிச்சர்ட் II வருவார் இல்லைங்களா, அவருக்குமே வந்து நிறைய ஆலோசனைலாம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் ஆஃப் காண்ட் தான், ஜான் ஆஃப் காண்ட் தான் கொடுத்துருப்பாரு. இது வந்து ஷேக்ஸ்பியர் அவரோட ரிச்சர்ட் II அந்த ட்ராமாலையுமே வந்து நிறைய சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாசரோட ஒர்க்ஸ். ஸோ சாசரோட ஒர்க்ஸ் மேஜர் ஒர்க்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரோமன் டி லா ரோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலிகாரிக்கல் ட்ரீம் விஷன். இது வந்து ஃப்ரெஞ்ச் போயம ஓட ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் இப்போ இருக்க இங்கிலீஷில் சொல்கிறோம். பட் அவர் எழுதின சமையல் ரோமன் டி லா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இது வந்து மேஜராக ட்ரான்ஸ்லேஷன் தான், அவரோட ஒர்க் எதுவும் கிடையாது. பட் நெக்ஸ்ட் வந்து த புக் ஆஃப் த டச்சஸ், இது வந்து அவரோட ஒரு ஒர்க். இது எதுக்காக எழுதினார்னா த டெத் ஆஃப் பிளான்ச். பிளான்ச் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃபு. ஸோ பேட்ரனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு போம் எழுதணும் இல்லைங்களா, அதனால் இந்த ஒரு போம் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கு பேர் தான் த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி புக்குக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன்னா ஹட்சனோட புக்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இங்கே போட்டிருக்க ஸ்பெல்லிங் எல்லாமே ஹட்சனோட புக்லேருந்து எடுத்திருக்க ஸ்பெல்லிங் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் பீரியட். ஸோ சாசரோட பீரியட் வந்து எப்பயுமே ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட் ஆர் மிடில்னு சொல்லலாம், அண்ட் இங்கிலீஷ் பீரியட், இந்த மாதிரி 3 பீரியடாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் பீரியடில் 2 மேஜர் ஒர்க்கு, இது தாண்டியும் இன்னும் ஒரு சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது. பட் நான் மேஜர் ஒர்க்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இட்டாலியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ ஃபேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் மாதிரி வரும். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா டான்டியோட த டிவைன் காமெடி அப்படின்ற ஒரு ஒர்க்கு. ஸோ சொன்னேன் இல்லைங்களா, அவர் ஒரு இட்டாலிக்கு வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவார். அங்கே போனப்போ டான்டி அண்ட் பொக்காஷியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு அது பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து டிவைன் காமெடிக்கு ஒரு பேரடி மாதிரி எழுதியிருப்பார். இது எதில் எழுதியிருப்பாருன்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், இது வந்து ஒரு ட்ரீம் அலிகரி. ஸோ இதை வந்து சாசேரியன் ஸ்டான்ஸாவில் எழுதியிருப்பார். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய புக்ஸில் வந்து சாசேரியன் ஸ்டான்ஸா, தட் இஸ் ரைம் ராயல் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில புக்கில் ட்ராய்லஸ் அண்ட் க்ரூசேடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராய்லஸ் அண்ட் க்ரூசேட்லேயும் வந்து இந்த ரைம் ராயலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைம் ராயல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 7 லைன் ஸ்டான்ஸா
இன் அயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ இது வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. இதனுடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது ஏன் ரைம் ராயல்னு சொன்னாங்க அப்படின்றதையுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து யார் யூஸ் பண்ணதுனால இதை ரைம் ராயல்னு சொல்கிறாங்கன்றது சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் க்ரூசேட். இதை வந்து காவருக்கு வந்து அடுத்து வர இவரோட கண்டெம்ப்ரரி, இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். காவர் அண்ட் சாசர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க. ஒரு கொஞ்சம் இயருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிரிவு வந்து 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவு மாதிரி வந்தது. ஸோ இதை வந்து காவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார். இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொக்காஷியோஸோட ஃபிலோஸ்ட்ராட்டோ. இதையுமே ரைம் ராயல் எழுதியிருக்காரு. லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த லிஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஸோ இதுக்கு பேஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா த ட்ராய்லஸ் அண்ட் க்ரூசேடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூசேட் வந்து ஒரு பேட் விமனாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். வெரி வெரி பேட் விமனாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி என்ன பண்ணியிருப்பார், த லிஜெண்ட் ஆஃப் குட் விமனில் வந்துட்டு 10 விமனை பற்றி, மேஜர் விமன், கிளியோபேட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருப்பார். ஒரு ப்ரொலாக் அண்ட் 9 பார்ட்ஸாக இதை பிரிச்சிருப்பார். ஸோ 10 விமனை பற்றின ஸ்டோரிஸ் இதில் கொடுத்துருப்பாரு, லெஜெண்டரி ஸ்டோரிஸ். இது வந்து இதில் தான் வந்து ஹீரோயிக் கப்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு சாசர். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயிக் கப்லெட்டை வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் இன்னும் நிறைய பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சாசர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோயிக் கப்லெட்டையும் ரைம் ராயல், தட் இஸ் சாசேரியன் ஸ்டான்ஸா, இது மூணுமே இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாசர் தான் இன்டு இங்கிலீஷ். ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் சாசர்ஸ் ஒர்க் இன் ஃப்ரெஞ்ச் பீரியட் அண்ட் இட்டாலியன் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் ஒர்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி பரீட் இன் பொயட்ஸ் கார்னர். ஸோ இதை வந்து பொயட்ஸ் கார்னர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட்மினிஸ்டரில் வந்து ஒரு இடம் வந்து லீஸுக்கு எடுத்து, நம்ம இன்னும் நிறைய வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லீஸுக்கு எடுத்து இருப்பார். பட் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். ஸோ அடுத்த வரை இறந்துருவார். ஸோ அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் தான் இவரை வந்து புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து பொயட்ஸ் கார்னர் அப்படின்ற ஒரு பேர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இதை பற்றின மேஜரான விஷயம் மட்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து நான் அதுதான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அதுலேயுமே நிறைய இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஏன் இதுக்கு வந்து இதில் வந்து ஸ்டோரி வருது, இதை பேஸ் பண்ணி இதை வந்து டெக்காமெரன், பொக்காஷியோட டெக்காமெரன் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய இதெல்லாம் என்ன, எதனால் அந்த டெக்காமெரனை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்றது எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் பொக்காஷியோஸ் டெக்காமெரன். இது வந்து 14th செஞ்சுரியோ அப்படியே ஒரு போர்ட்ரேட், ஒரு பிக்சர் கொடுத்துருக்க மாதிரி வந்து அவர் வந்து ப்ரொலாகில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யார் எப்படிலாம் இருக்காங்க, ஒரு நைட்னா அது எந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஒரு நன்னா எப்படி இருக்காங்க, ஒரு ப்ரீஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாரு நிறைய கேரக்டர்ஸை பற்றி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபர்ட் இன் அப்படின்னு ஒரு இன்னில் வந்து சவுத் வார்க்கில் இருக்குது. ஸோ அந்த இன்னில் தான் வந்து அவர் போய் இருக்கும்போது நிறைய பேர் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ 29 பில்கிரிம்ஸ் வந்து வராங்க. எதுக்காக வராங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டர்பரிக்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்மலாம் வந்து இங்கேருந்து காசிக்கு புனித யாத்திரை போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அப்போ வந்து கேண்டர்பரியில் வந்து புனித யாத்திரை மாதிரி போகிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட் அப்படின்றவர் வந்து ஒரு பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிவால்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12th செஞ்சுரி ஒரு 11th செஞ்சுரியில் நடந்தது. என்ன ஆகும்னா இவரை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து மர்டர் இன் த கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு T.S. எலியட் வந்து எழுதியிருப்பார். செயின்ட் தாமஸ் பெக்கெட்டோட மர்டர் பற்றி தான் மர்டர் இன் த கத்தீட்ரல்னு எழுதியிருப்பார். ஸோ அந்த இடத்த வந்து அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறமா வந்து அவர் ஒரு செயின்ட்டாக, துறவி அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு தண்ணியெலாம் தெளித்து அந்த மாதிரி துறவி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து ஒரு புனித யாத்திரை மாதிரி போகிறவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்காக தான் அந்த 29 பில்கிரிம்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மொத்தமாக யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 பில்கிரிம்ஸ், அது இல்லாமல் சாசர் அண்ட் ஹாரி பெய்லி. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கொஷின் கேட்டாங்கன்னா எத்தனை பில்கிரிம்ஸ்னு. ஸோ அதில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ மெம்பர் ஆஃப்
pilgrims came to Aberdeen பார்த்தாங்கன்னா 29 pilgrims including Chaucer and Harry Bailey அப்படின்னு பார்த்தாங்கன்னா 31. ஸோ ஹாரி பெய்லி அப்படின்றது யாரும் இல்லை, அந்த டபர்ட் இன்னில் இருக்க ஒரு ஹோஸ்ட். ஸோ அவர் தான் வந்து அந்த டபர் இன்னில் ஒரு ஹோஸ்ட் மாதிரி வெல்கம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அவர். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த 29 pilgrims கூட அந்த கேண்டபரிக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை ஸ்டோரிஸ் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 ஸ்டோரிஸ். ஸோ இதில் ஹாரி பெய்லி வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி பிளான் கிடையாது. 29 pilgrims ப்ளஸ் சாசர், இவங்க 30 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க 30 பேருமே போகிறப்ப ஒருத்தரும் 2 ஸ்டோரி, ரிட்டன் வரும்போது 2 ஸ்டோரி. ஸோ டோட்டலாக ஒருத்தர் வந்து 4 ஸ்டோரி. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து சாசர் கூட சேர்த்தினா 30, போகிறப்ப 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி. ஸோ டோட்டலாக 4 ஸ்டோரிஸ், ஒருத்தர் வந்து 4 ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸோ 30 × 4 பார்த்தீங்கன்னா 120 ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அவர் வந்து ப்ரொலாக்லலாம் எழுதியிருப்பார். பட் என்ன ஆகும்னா 24 ஸ்டோரிஸ் தான் அவர் எழுதியிருப்பார் இது மொத்தமாக. அதில் வந்து 23 pilgrims தான் சொல்லியிருப்பாங்க. சாசர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டோரி சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் அபவுட் கேண்டபரி டேல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டு, இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் ஒர்க். டோட்டலாக 24 டேல்ஸ் இருக்குது. சாசரே 2 சொல்லியிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேல் ஆஃப் சர்தோப்பஸ் அண்ட் டேல் ஆஃப் மெலிபி. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் டேல். இதில் இருக்க 2 ப்ரோஸ் டேல் என்னென்னா த பார்சன்ஸ் டேல் அண்ட் த டேல் ஆஃப் மெலிபி. பார்சன்ஸ் டேல் தான் வந்து இதில் இருக்க லாஸ்ட் டேல். ஸோ 24th டேல்னு சொல்லலாம். 24th டேல் வந்து பார்சன்ஸ் டேல். ஃபஸ்ட்டு டேல் வந்து நைட்ஸ் டேல் அது நல்லாயிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மிட்சம்மர் நைட்ஸ் டீம்லேயுமே வந்து ஒரு ஸ்டோரி வரும் இல்லைங்களா, அது வந்து இந்த நைட்ஸ் டேலோட பேஸாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டமார்ஃபிஸ், ஓவிட் அப்படின்றவன மெட்டமார்ஃபிஸ் அந்த ஒரு புக்லேருந்து தான் இந்த ஸ்டோரி எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ சாசருமே பார்த்திங்கன்னா அவரோட நிறைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய புக்ஸ்லேருந்து எடுத்தது தான். அவரோட ஓன் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், நிறைய புக்ஸ்லேருந்து எடுத்தது தான் இதில் கொடுத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இஸ் அபவுட் சாசர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சாசரை பற்றின ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன். சாசரை பேஸ்ட் ஆன் சாசர் வந்து யூஜிசி நெட்டில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தென் 30 கொஷின்ஸ் வந்து அதில் கேட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான் கோவர், மேஜர் ரைட்டர். ஸோ ஜான் கோவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் அவரோட பெரிக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமாவில் வந்து கோவர் வந்து கோரஸாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுவுமே வந்து ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. பெரிக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமாவில் வந்து கோவரை வந்து ஒரு கோரஸாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அண்ட் இந்த பெரிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் வரல, ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் இது இல்லை. ஸோ இதை தவிர மற்ற 36 பிளேஸ் தான் இருந்தது. செகண்ட் ஃபோலியோலேருந்து தான் இதை வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க ஷேக்ஸ்பியரோட ஒர்க்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாசரோட சீஃப் ரைவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஜர் ரைட்டர் சாசருக்கு அடுத்து மேஜராக எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா கோவர் மட்டும்தான், ஜான் கோவர். ஸோ ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜான் கோவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார் நம்ம சாசர், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒர்க்ஸ். ஸோ இவரோட ஒர்க்ஸுமே வந்து நம்ம 3 பிரிக்கலாம். ஃப்ரெஞ்சு, லாட்டின், இங்கிலீஷ் அப்படின்னு 3 டிவிஷனாக சொல்லலாம். ஸோ நம்ம இவரை பார்த்திங்கன்னா சாசரை பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். இவரது வந்து ஃப்ரெஞ்ச், லாட்டின், இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் இது பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெக்குலம் மெடிடாண்டஸ். ஸோ இந்த இயர் எல்லாமே வந்து நான் ஹட்சனில் இருக்கிறது தான், அதுலேயுமே கொஷின் மார்க் போட்டு தான் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஷியோர் வெதர் இந்த இயரில் தான் எழுதியிருக்காங்களா அப்படின்றது. பட் இந்த இயர் வந்து நான் ஹட்சனோட புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பேஸாக வச்சு படிக்கலாம். ஸோ ஸ்பெக்குலம் மெடிடாண்டஸ் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காங்க. ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் டி லோமி. அது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரியல, இது ஃப்ரெஞ்சோட நேமு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன சொல்லலாம்னா மிரர் ஆஃப் மெடிடேஷன், த மிரர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாக்ஸ் கிளமாண்டிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாட்டினில் எழுதியிருக்காரு 1382. இதில் மேஜராக அவர் கொடுத்துருக்கிறது வந்து வாட் டெய்லர்ஸ் ரெபெலியன். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா பெசன்ஸ் ரெவால்ட், வாட் டெய்லர்ஸ் ரெபெலியன் வந்து பெசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெசன்ஸ் ரெவால்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டெய்லர்ஸ் ரெபெலியன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனுடைய மேஜரான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஒன் க்ரையிங் இன் த வில்டர்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷியோ அமாண்டிஸ்.
ஸோ கன்ஃபெஷியோ அமாண்டஸ் இதுதான் வந்து அவர் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. ஸோ 1393ல் இதை வந்து ரிச்சர்ட் வந்து இதை எழுத சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால தான் இவர் எழுதியிருப்பாரு. ரிச்சர்ட் டூ வந்து இந்த ஒர்க்கை எழுத சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால தான் இதை எழுதியிருப்பாரு. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கன்ஃபெஷன் ஆஃப் அ லவ்வர் இல்லையா த லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லை த லவர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து காவர் வந்து ரிச்சர்ட் டூக்கும் ஜெஃப்ரி சாசருக்கும் டெடிகேட் பண்ணியிருப்பார். 2 பேர்த்துக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் கோவர். ஸோ இந்த இதில் வந்து கன்ஃபெஷியோ அமாண்டஸோட சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் த 7 டெட்லி சின்ஸ். ஸோ இந்த 7 டெட்லி சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ் கிளமாண்டஸ்லேயும் வரும், கன்ஃபெஷியோ அமாண்டஸ்லேயுமே வரும். அடுத்த இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா த லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ த லவர்ஸ் ஷிஃப்ட் அப்படின்னு மீன்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சப்டைட்டில் ஆஃப் திஸ் கன்ஃபெஷியோ அமாண்டஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பார்த்திங்கன்னா த மெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் காவர்ஸ் கன்ஃபெஷியோ அமாண்டஸ் இட் இஸ் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் இங்கிலீஷ் போயம் 33,000 லைன்ஸ் இருக்குது இதில். இட் வாஸ் கம்போஸ்ட் அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் ரிச்சர்ட் டூ. ஸோ த லவ்வர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம சாசர்தும் பார்த்தோம், ஒரு ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஒரு மேஜரான ஒர்க் பார்த்தோம், அது என்னன்னு இப்போ நீங்கள் உங்கள் உடனே ஞாபகம் வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் லேண்ட். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒர்க் தான் இவருது, த விஷன் ஆஃப் பியர்ஸ் தி ப்ளோமேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஒர்க்கு. இதை பற்றி கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னால் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் நேமும் இந்த பேர் என்ன ஆத்தர் பேரும் இந்த புக்கோட பேரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு வில்லியம் லேங்லேண்டை வந்து ஹட்சன் வந்து பொயட் ஆஃப் த பீப்புள் அந்த ஏஜில் இருந்தால் பீப்புளுக்கு பொயட். ஸோ சாசர் வந்து பார்த்திங்கன்னா கோட் பொயட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்க பீப்புளை பற்றி மட்டுமே எழுதியிருப்பார். புவர் பீப்புளை பற்றியோ இந்த ரிவால்ட்டை பற்றியோ அந்த மாதிரிலாம் எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து கோட் பீப்புளை தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம். அவங்க இம்ப்ரெஸ் ஆனால் தான் இவருக்கு பணம் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு அப்பர் மிடில் கிளாஸை பற்றி தான் சொல்லியிருப்பார். பட் வில்லியம் லேங்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவர் கிளாஸ் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட ஒர்க்கில் சொல்லியிருப்பார். காவருமே சொல்லியிருப்பார். பட் லேங்லேண்ட் வந்து ரொம்பவே சீரியஸாக வந்து அதை சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த த விஷன் ஆஃப் பியர்ஸ் தி ப்ளோமேனோட 3 வெர்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் இதை பப்ளிஷ் பண்ணுற இதை வந்து வரும்போது நமக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அப்போ என்னன்னா ஹேண்ட் ரிட்டன் காப்பி தான். ஸோ லேங்லேண்ட் தான் எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு 50 to 56 மேனுஸ்கிரிப்ட் வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் பேஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 டெக்ஸ்ட் தான் வந்து வில்லியம் லேங்லேண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஏ டெக்ஸ்ட், பி டெக்ஸ்ட், சி டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. இதனுடைய இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய எந்த லிட்ரேச்சர் புக்ஸில் வந்து நிறைய கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் தி ப்ளோமேன். ஸோ இது வந்து ஃபுல் டைட்டில் த விஷன் ஆஃப் வில்லியம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லியம் லேங்லேண்ட், அது வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் தி ப்ளோமேன். இது ஃபுல் டைட்டில் கேட்டாலுமே இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ அன் எனாமஸ் அலிகாரிக்கல் போயம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலிகாரிக்கல் போம், வெரி ஹியூஜ் அலிகாரிக்கல் போம். ஸோ மோர் தென் 15,000 லைன்ஸ் வந்து இதில் எழுதியிருக்காரு வில்லியம் லேங்லேண்ட். ஸோ இதில் வந்து 50 to 56 மேனுஸ்கிரிப்ட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பேசஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம செக்ஷன் அப்படின்னு டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து இவர் வந்து பேசஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காரு. இதை நிறைய புக்ஸ், ஐ திங்க் ஸோ 12 புக்ஸு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இதை பற்றின ஒரு கொஷின், லேங்லேண்ட்ஸ் பியர்ஸ் ப்ளோமேன் இஸ் அ சட்டையர் ஆன் கிளர்ஜி. ஸோ கிளர்ஜியை பற்றின ஒரு சட்டையர் தான் வந்து லேங்லேண்டோட பியர்ஸ் ப்ளோமேன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்லிஃப். ஸோ வைக்லிஃப் அப்படின்றது என்னென்ன யாருன்னா நம்ம பைபிளோட பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் இன்டு வெர்னாக்குலர் இங்கிலீஷ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட்லேண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணவர். ஸோ இவருக்கு கீழே வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா லோலாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹட்சன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாசர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வைக்லிஃப் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன். ஸோ இவரோட ஃபாலோவர்ஸை தான் வந்து நம்ம லோலாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோலாட் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்தது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து மோர் தென் 50 பீப்புள் இருப்பாங்க இந்த லோலாட்ஸில். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இன்டு இங்கிலீஷ். ஸோ அவங்க வந்து கேத்தோலிக் சர்ச்சை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், நிறையா வந்து அந்த கிளர்ஜிலாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, சர்ச்சில் இருக்க பீப்புளெலாம் வந்து ரொம்ப கரப்டடாக இருக்காங்க, நம்மளுக்கான பைபிளை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் நம்ம படிக்கிற இதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதில் மேஜரான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ லோலாட் மூவ்மெண்ட் வந்து ஆக்டிவாக இருந்தது எப்போனா மிட் 14th செஞ்சுரி வைக்லிஃப் பீரியட்லேருந்து 16th செஞ்சுரி இங்கிலீஷ் ரெஃபர்மேஷன் வரைக்கும். ஸோ 16th செஞ்சுரி இந்த சென்ஸ் ஹென்ரி 8 வந்து நம்மளுக்கு ஆங்கிலிக்கன் சர்ச் க்ரியேட் பண்ணார் இல்லைங்களா, அது ஸ்டோரியும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வரைக்குமே வந்து இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து த ஃபஸ்ட் கம்ப்ளீட் பிரிண்டட் இங்கிலீஷ் பைபிள் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை. ஸோ பிரிண்டட் இங்கிலீஷ் பைபிள், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏஜில் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. வில்லியம் கேக்ஸ்டன் வந்து 1476 தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இங்கிலாண்டில் வச்சார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா 1456ன்னு நினைக்கிறேன், 56 தான் வந்து ஜெர்மனில் வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்க. அந்த ஜெர்மனில் வச்சதில் கற்றுட்டு வந்து தான் வந்து வில்லியம் கேக்ஸ்டன் வந்து இங்கிலாண்டில் வச்சார். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டட் இங்கிலீஷ் பைபிள் வந்து பார்த்திங்கன்னா மில்ஸ் கவர்டேல் அவரோட பைபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது. அதுக்கு முன்னாடியே வந்து வில்லியம் டிண்டேலும் எழுதியிருப்பார். டிண்டேலும் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். பட் கவர்டேலோட பைபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டட் பைபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்லிஃபோட ஃபஸ்ட் பைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் பைபிள், ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் பைபிள் இன் இங்கிலீஷ் வெர்னாக்குலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் இதை பற்றி பார்த்தீங்கன்னா, அட்ஹரன்ஸ் ஆஃப் த 14th century ரிலீஜியஸ் மூமெண்ட் அசோசியேட்டட் வித் வெர்னாக்குலர் ப்ரீச்சிங், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் இன்டு இங்கிலீஷ் அண்ட் சேலஞ்சஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் ப்ரீஸ்ட்ஸ் அண்ட் பிஷப்ஸ் வேர் கால்ட் இட் இஸ் லோலாட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ லோலாட்ஸ் வாஸ் த பாப்புலர் டெரகேட்டரி நிக்நேம் கிவன் டு தோஸ் ஹூ வேர் வித்தவுட் அன் அகாடமிக் பேக்ரவுண்ட். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாசரோட பீரியடில் வந்து அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கிங்ஸு குவீன்ஸு அவங்களாம் வந்து ஃப்ரெஞ்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கீழே இருக்க ஒரு மிட் லேயர் வந்து இட்டாலியன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்டாலி இல்லை லாட்டின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மோஸ்ட்லி லாட்டின். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கவங்க ரொம்ப புவர் பீப்புளெலாம் வந்து தான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் வந்து ஜென்ரேஷனாக பிறந்து வளர்ந்தவங்கலாம் வந்து அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷில் அந்த பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே லோலாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமிக் பேக்ரவுண்ட் கிடையாது. இந்த அவங்களோட ஒரிஜினல் மதர் டங் இருக்குது இல்லைங்களா இங்கிலீஷு, அதில் தான் வந்து எஜுகேட் ஆனாங்க. இவங்கெல்லாம் வந்து ஜான் வைக்லிஃபோட டீச்சிங் அதை பேஸ் பண்ணி அதை இமிட்டேட் பண்ணி தான் வந்து இந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரம் 14th century to 16th century, மிட் ஆஃப் 16th century அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏஜ் ஆஃப் சாசரை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.